வணக்கம் ஜெகன். இன்னைக்கு நம்ம சேனல்ல உக்ரைன், ரஷ்யா, சைனா மற்றும் அமெரிக்கா சம்பந்தப்பட்ட ஒரு பிரேக்கிங், அதே மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான அப்டேட்டை பார்க்க போகிறோம். நாட்டோ சம்மிட் நடந்து முடிஞ்சதை நம்ம பார்த்தோம். அதில் சைட்லைனில் பல தலைவர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஜெலன்ஸ்கி ஒரு சில அதிர்ச்சிகரமான விஷயங்களை பேசியிருக்காரு. அது அவருடைய ஆடியோவே இன்னைக்கு பப்ளிக்கில் லீக் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதில் என்னென்னா, கிளியர் கட்டாக இப்போது ரஷ்யா பக்கம் நிற்கக்கூடிய நாடுகள் எது? உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இல்லை. ஒன்று வடகொரியா, இன்னொன்று சைனா, மூணாவது ஈரான், நாலாவது பெலுரூஸ். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஏன்னா ரஷ்யாவுடைய வார் எக்கனாமியை கண்டினியூ பண்ணக்கூடியதுக்கு முதல் தேவை இல்லை முதல் சப்போர்ட் அப்படின்றது சைனா பண்ணிகிட்டு இருக்கு. அது அவங்க சுயநலத்துக்கு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ரஷ்யாட்ட ஆயில் வாங்கக்கூடிய இந்தியா. இந்த ரெண்டு நாடுகளிலிருந்து போகக்கூடிய இம்போர்ட்ஸ் மற்றும் எக்ஸ்போர்ட்ஸ் ரெண்டு பேஸ் பண்ணி தான் ரஷ்யாவால் இந்த போரை கண்டினியூ பண்ண முடியுது. இப்போ இந்த நேரத்தில் ரஷ்யாவுடைய ஆயில் ரிஃபைனரிஸ் மீது உக்ரைன் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினதை பார்த்தோம். இப்போ தான் ரஷ்யாவை ஒரு மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னா, உக்ரைனுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துறது அப்படின்றது. எஸ், ஒரு நியூக்ளியர் வார். இது ஜஸ்ட் லைக் தட் நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா சமீப காலத்தில் அவங்க பண்ண ட்ரில்ஸாக அவங்ககிட்ட அந்த மிசைல்ஸ் இருக்குது. அவங்க பயன்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா பயன்படுத்தலாம். இப்போ இந்த இடத்துல ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா ரஷ்யாவை கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. ஒரு உத்தரவே போட்டிருக்காங்க, எக்காரணத்து கொண்டும் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தக்கூடாது. வெரி சீரியஸ், ரொம்ப சீரியஸாக, வெரி ஹார்ஷ், வெரி கிளியர், இன் அன் அல்டிமேட்டம் ஃபார்ம். There cannot be, can't even be thoughts of nuclear use. யாருக்கு சொல்றது? சைனா ரஷ்யாவுக்கு சொல்லுது. இந்த சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்றது தான் அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் ரொம்ப காலமாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் அளவுக்கு அதிகமாக ரஷ்யாவை எதிர்த்து எல்லா நாடுகளும் ஒன்று செல்லும் போது அது சைனாவுடைய ஒரு சேட்டலைட் சைட்டாக போயிடக்கூடாது அப்படின்றது தான். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது ஏற்கனவே நடந்துருச்சுன்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் நம்ம வரணும். ஏன்னா சொன்னது ஜெலன்ஸ்கி, ஒரு நாட்டோடைய அதிபர். கண்டிப்பாக இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஜியோ பொலிட்டிக்ஸில் ஒரு பெரிய ரெப்பர்கேஷன் அப்படின்றது இருக்குது. ஏதோ ஒரு ஊடகவியாளர் சொல்லிட்டு போனாருன்னு கடந்து போக முடியாது. இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை வெரி சீரியஸ், வெரி ஹார்ஷ் அண்ட் வெரி கிளியர். ரொம்ப கடுமையான முறையில் ஒரு கெடுவே விதிச்சிருக்காங்க, ஒரு அல்டிமேட்டமே கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான். இது உக்ரைன் வளைகுடா மற்றும் சைனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபல் பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அந்த நியூக்ளியர் கிளைமை எப்படி சொல்கிறாருன்னா, ஜெலன்ஸ்கி பல ஐரோப்பிய தலைவர்கள் எங்கிட்ட இதை பற்றி சொன்னாங்க. சமீபத்தில் ஒரு 3 மாதமாக ரஷ்யாவுடைய ஆயில் ரிஃபைனரி மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில், உக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அவங்க ஒரு சிறு ரக அணு ஆயுதத்தை, மேபி டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, உஷாராக இருந்துக்குங்க அப்படின்னு சொன்னதாகவும், இதை சைனா கடுமையாக எதிர்த்தாங்கன்றதான். ஏன்னா சைனாவும் உக்ரைனும் பார்த்தீங்கன்னா எதிர் துருவமாக இருந்தாங்க. பல முறை சைனாக்கு எதிராக ஜெலன்ஸ்கி பேசியிருக்காரு. இப்போ இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெலன்ஸ்கி இதை எப்படி பொலிட்டிக்கலாக ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய கண்ட்ரோலில் சைனாவுடைய கண்ட்ரோலில் ரஷ்யா இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி புத்தின் பெரிய ஆள்லாம் கிடையாது, எங்களுக்கு ஆதரவாக தான் ரஷ்யா செயல்படுது அப்படின்ற செய்தி தான். இப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது உக்ரான்சியா பிராவிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊடகத்தில் இது முதல் முறையாக ரிப்போர்ட் ஆகுது. ஜூலை 9 நாட்டோடைய அன்காரா சம்மிட் அப்படின்றது இதே தேதியில் தான் வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். இதில் $70 பில்லியன் அளவுக்கான யூரோ அளவுக்கான மிலிட்ரி எய்டை உக்ரைனுக்கு கொடுக்கறதா இங்கே தீர்மானம்லாம் போட்டிருந்தாங்க. அதன் பிறகு ட்ரம்ப்பை ஜெலன்ஸ்கி சைட்லைனில் சந்திக்கிறாரு. பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி எங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காப்புல. அதே மாதிரி எந்த ஐரோப்பிய தலைவர் ஜெலன்ஸ்கி கிட்ட ரஷ்யா அணு ஆயுதம் பயன்படுத்துவாங்கன்னு எச்சரித்ததா இப்போ வரைக்கும் செய்திகள் வரலை. அதே மாதிரி சைனாவை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா, ஜெலன்ஸ்கியோட கிளைம், அதாவது சைனா கடுமையாக ரஷ்யாவை நெருக்கடி கொடுத்தாங்க, அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது உக்ரைனுக்கு எதிராக அப்படின்ற செய்தி இப்போ வரைக்கும் சைனா மறுக்கலை. சைனாவுடைய ஜியோ பொலிட்டிக்ஸ், அவங்களுடைய மெசேஜிங் நம்ம நல்லா கவனித்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரியும். அவங்க இல்லை அப்படின்னு மறுக்கலைன்னா அது ஆமாம் அப்படின்றது தான் அர்த்தம். அதுதான் அவங்களுடைய ஒரு டிப்ளமேட்டிக் டாக்டிக்ஸாக அவங்க யூஸ் படுத்திட்டு இருக்காங்க. இப்போது 2022 மாவோ நிங், லின் ஜியான்,
மற்றும் குவோ ஜியாகுன், இந்த 3 பேரும் சைனாவுடைய MFA மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸை சேர்ந்தவங்க. பல முறை அவங்க மீண்டும் மீண்டும் சொன்னது என்ன 2022 பார்த்தீங்கன்னா, எ நியூக்ளியர் வார் cannot be won and must never be fought. அணு ஆயுத போரை யாரும் ஜெயிக்க முடியாது, அதை என்னைக்குமே அணு ஆயுத போரை எந்த ஒரு நாடும் செய்யக்கூடாது அப்படின்றதான். அதே மாதிரி ஜனவரி 2022 அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த சமயம் உலகத்துக்கு போகும்போது P5 உடைய ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, UK, பிரான்ஸ் மற்றும் சைனா 5 நாடுகளும் சேர்ந்து அணு ஆயுதம்ன்ற பேச்சே நாங்கள் எடுக்க மாட்டோம். இந்த முக்கியமான நாடுகள் 5 நாடுகள்கிட்டையுமே அணு ஆயுதங்கள் இருக்கு, ஒரு முடிவு எடுத்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்டிமேட்டம் அப்படின்றது இது எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. கெடுவை எடுக்கக்கூடிய அளவுக்கு, இன்னொருத்தவங்களுடைய அழுத்தத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு புத்தின் ஒரு வீக்கான லீடர் கிடையாது. ஒரு டிப்பிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்மேன் டாக்டிக்ஸை கடைபிடிக்கக்கூடியவர். சைனாவை நம்பி இன்னைக்கு கணிசமான அளவுக்கு ரஷ்யா இயங்கிக்கிட்டு இருக்கு, உண்மைதான். அதே சமயம் சைனாவும் ரஷ்யாவை நம்பி இயங்கிக்கிட்டு இருக்குன்றதை நம்ம மறந்துட முடியாது. இந்த 2 பேரோட நட்புன்றது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தால் வந்தது கிடையாது. ஒரு பொது எதிரியா அமெரிக்கா மற்றும் வெஸ்ட்டுக்கு எதிராக ஒன்று சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயே எல்லை பிரச்சனை இருக்கு. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சைனாவுடைய 13 லிஸ்ட் ஆஃப் வாரில் அந்த கிரேட்டர் சைனா அப்படின்ற அந்த ஒரு இடத்த மீண்டும் அடையிறதுக்கு ரஷ்யா மீதும் ஒரு யுத்தம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, கடந்த கால வரலாறு. சைனா அணு ஆயுதத்தை எடுத்து சோதனை செய்ய முற்படும் போது சைனா கிட்ட அணு ஆயுதம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரு அணு ஆயுத தாக்குதலையே சைனா மீது நடத்த தயாராக இருந்தாங்க. அந்த சமயத்தில் அதை தடுத்தது அன்னைக்கு இருந்த USSR, அதை தடுத்தது அமெரிக்கா தான். பட் இந்த இடத்துல சைனாவுடைய அழுத்தத்துக்கு அடிபணியக்கூடிய அளவுக்கு ரஷ்யா போகுமா, குறிப்பா புத்தின் அவர்களுடைய தலைமை போகுமா அப்படின்றது இப்பவும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்துவேன் அப்படின்னு அந்த போர்ஷனிங் கொடுக்கறது ஒரு ஆம்பிகஸாக வைப்பாங்க. அது ஆல்மோஸ்ட் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் மிலிட்டரி எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை, இவங்க பூச்சாண்டி காமிப்பாங்க. 2022 இந்த மாதிரி பூச்சாண்டி காமிச்சுதான் மேற்கத்திய நாடுகள் எல்லாமே பயந்து போயிருந்தாங்க அப்படின்றது ஒரு இது. ஓகே, இப்போ ராயல் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட், ஒரு ஓல்டஸ்ட் திங்க் டேங்க் US, அவங்க என்ன சொல்றாங்கன்றதை பார்ப்போம். நோ ஃபர்ஸ்ட் யூஸ் லாங்குவேஜ், அணு ஆயுதத்தை பயன்படுத்தவே கூடாது, எந்த ஒரு மனித குலமும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சைனா சொன்னாலும் அவங்களுடைய மிலிட்ரி டாக்ட்ரைனில் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படின்ற வார்த்தையை ட்ராப் பண்ணியிருக்காங்க. குளோபல் பீஸ் இனிஷியேட்டிவ் இல்லை குளோபல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் இவங்க முன்னெடுத்து போகும்போது இதற்கு முன்னாடி அணு ஆயுதத்தை எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் முதல்ல பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்த சைனா அந்த வேர்டை ட்ராப் பண்ணுறாங்க. அதன் பிறகு இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய சிப்ரி ரிப்போர்ட் 2025-26 எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். அமெரிக்கா ரஷ்யாவை விட மிகப்பெரிய லெவலில் அணு ஆயுதங்களை கட்டமைச்சிட்டு இருக்கக்கூடிய நாடு வேகமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 லெவலில் சைனா இருக்கு. ஸோ இதில் சைனா ரஷ்யா உக்ரைன் மேலே அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்கன்னா சைனாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சைனாவுக்கு இதில் ஒரு நேரடி பிரச்சனை அப்படின்றது இருக்குது. அணு ஆயுதத்தை ஈவன் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை ஒரு நாடு பயன்படுத்துச்சுன்னா அந்த நாட்டோட உறவு இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மீதும் கடுமையான ஒரு ஒருங்கிணைந்த எதிர்ப்பை எல்லா நாடுகளும் தெரிவிப்பாங்க. அப்போ ரஷ்யாவோட நெருங்கிய நண்பனாக இருக்கிறது சைனா குளோபலாக ஐசோலேட் ஆகிறதுக்கு ஒரு அணு ஆயுதத்தை பொறுப்பற்ற முறையில் பயன்படுத்தின ஒரு நாட்டிற்கு முழு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்ற டேக் வரும். ரெண்டாவது, இந்த வார் ஃப்ளேர் அவுட் ஆச்சுன்னா இது சைனாவோ மேலேயும் இந்த அணு ஆயுதம் பாயறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ கிளியர் கட்டாக இந்த நியூக்ளியர் ஃபியர் டாக்டிக்ஸ் அப்படின்றது ரஷ்யா ஒரு துருப்பாக பயன்படுத்துகிறாங்க, ஆனால் அணு ஆயுதத்தை உண்மையாக பயன்படுத்த மாட்டாங்கன்னு ஒரு பக்கம் நம்ம சொன்னால் கூட இது எல்லாமே சப்ஜெக்ட் டு அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு இதுவாக நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு திங்க் டேங்க் எடுங்க, IISS இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ். இதில் டேனியல் அப்படின்ற ஒரு அனலிஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ரிஸ்கை ஒரு பெர்செப்டிவ் பேட்டிலாக யூஸ் பண்ணி பல முறை ரஷ்யா தங்களுக்கு தேவையானதை சாதிச்சிருக்காங்க. குறிப்பாக நேட்டோ நாடுகளை பயமுறுத்துறதுக்கும் உக்ரைனில் தங்களுடைய இதை சாதிக்கிறதுக்கும் பல முறை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதும், அதே மாதிரி ரஷ்யாவுடைய நியூக்ளியர் சார்ட்டர்
இப்போ ரஷ்யா அணு ஆயுதத்தை உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி ஐரோப்பாவோட சில தலைவர்கள் ஜெலன்ஸ்கிட்ட சொன்னது தான் இந்த காணொலியோட கோர் செய்தி. இந்த மாதிரி செய்திகளை பயன்படுத்தி ஒரு ப்ரெஷர் டூலாக அவங்க பயன்படுத்துவாங்க. பாலிசி ஷிஃப்ட் அப்படின்றது கிடையாது. ரஷ்யா மேலே ஒரு எக்ஸிடென்ஷியல் த்ரெட் வந்தது, நாளைக்கு நாட்டு நாடுகள் மொத்தமும் படையெடுத்து ரஷ்யாக்குள்ளே நுழைஞ்சாங்க, டெரிட்டரிக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா தான் அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும். ரெண்டாவது, ரஷ்யா ஒரு டெட் ஹேமர் அப்படின்ற ஒரு பிரின்சிபலை யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். டெட் ஹேமர் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, ரஷ்யாவுடைய அந்த கொள்கை அணு ஆயுதத்தை எதுக்கு வச்சுருக்காங்க? பல முறை உலகத்திலே அதிகமாக படையெடுக்கப்பட்ட நாடுகள் அப்படின்றது ரஷ்யா ஒன்று. இப்போ கொஞ்சம் மிச்சம் இருக்கக்கூடிய மக்கள் தொகை தான் அந்த அவ்வளோ பெரிய நாட்டில் இருக்காங்க. ஸோ அந்த நாட்டின் மீது யாராவது ஒருத்தங்க தாக்குதல் நடத்தி ரஷ்யாவை ஆக்கிரமிக்க முற்படும் பொழுது ரஷ்யா தன்னுடைய ஒரே தற்காப்பாக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்றது அவங்களுடைய டாக்டரின். அதில் டெட் ஹேமர் அப்படின்றது என்னன்னா, ஒருவேளை ரஷ்யா மீது ஏதோ ஒரு நாடு அணு ஆயுதத்தை பயன்படுத்துது, அமெரிக்காவோ பிரான்ஸோ யூகேவோ இல்லை யாரோ ஒரு நாடு பயன்படுத்தினாங்க அப்படின்னா, அந்த இடத்துல முடிவெடுக்கக்கூடிய அதிபர் புத்தின் அவர்களே கொல்லப்பட்டா கூட, இல்லை அங்கே இருக்கக்கூடிய கமாண்ட் ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகுது, இல்லை அங்கே ஏதோ ஒரு இராணுவ புரட்சி ஏற்பட்டு ஒரு புது அரசாங்கம் வந்தாலும் பதிலுக்கு ரஷ்யா நடத்தக்கூடிய தாக்குதலை யாராலையுமே தடுத்த முடியாது. ஏன்னா அணு ஆயுத தாக்குதலை சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த சென்சர்ஸ் அவங்க நாடு முழுக்க வச்சிருக்காங்க, குறிப்பாக நகரங்களில். அந்த சென்சர் கண்டுபிடிச்சது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சென்சர் ஆக்டிவேட் ஆகுது, தன்னுடைய நாட்டின் மீது இந்த அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு அந்த சென்சர் கண்டுபிடிச்சதுன்னா உடனடியாக ரஷ்யாவுடைய கணிசமான அணு ஆயுதங்களை தங்களுடைய எதிரிகள் மீது ஆட்டோமேட்டிக்காக ஏவக்கூடிய சிஸ்டம் தான் இந்த டெட் ஹேமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதிபர் இருக்காரா இல்லையா, இல்லை நாட்டோட தலைமை இருக்கா இல்லையா, இல்லை நாளைக்கு அமெரிக்காவோட ரெஜிம் சேஞ்ச் ஆப்ரேஷனில் ஒருவேளை ரஷ்யாவில் அமெரிக்கா ஆதரவு அதிபரே உக்காந்தா கூட இதை தடுக்கிறது அவங்க யாராலையுமே முடியாது. அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் கண்ட்ரோல்லையும் இல்லை, யார் கண்ட்ரோல்லையும் இல்லை. ரஷ்யா மீது ஏதாவது ஒரு நாடு அணு ஆயுதத்தை ஏவுச்சுன்னா அதோட உலகம் முடிஞ்சிருச்சுன்றது தான் கதை. ஏன்னா ரஷ்யாவிட்ட இருக்கக்கூடிய 4000க்கும் அதிகமான ஏவுகணைகள், அவங்களுடைய பேலஸ்டிக் மிசைல்ஸு ப்ளஸ் அவங்களுடைய அணு ஆயுதங்கள், இது எல்லாம் ஒரு சேர ரஷ்யா மீதோடைய எதிரி நாடுகள் மொத்த ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா எல்லா நாடுகள், சைனா உட்பட எல்லா நாடுகள் மீதும் இது ஏவப்படும் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ இப்போ சைனா இந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா சைனா என்ன சொல்ல வராங்க? அமெரிக்கன் லெட் வேர்ல்டு ஆர்டரை சேலஞ்ச் பண்ணுறது. இப்போ உலகத்திலே அணு ஆயுதத்தை பயன்படுத்திய ஒரே ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அந்த பிளாக் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஜப்பானில் அத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க, பாதி பேர் எவாப்ரைஸ் ஆனாங்க அப்படின்ற போது இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். ஸோ இந்த இடத்துல என் நண்பனே இருந்தாலும் நான் அணு ஆயுதத்தை பயன்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபோர்ஸாக தன்னை நிலைநாட்டிக்கிறதுக்கு சொல்லாங்க. பட் இந்த இடத்துல இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒருவேளை ரஷ்யா மேலே சைனாக்கு இந்த கடுமையான டிக்டேட் நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்ற போது ரஷ்யாவை இந்த இடத்துலேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இல்லை அந்த உறவை பயன்படுத்தி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட்டை இந்தியா கண்டிப்பாக பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இல்லைனா சைனாவோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறது அப்படின்றது நமக்கு இன்னும் பெரிய சேலஞ்சாக போகும். பல அதிர்ச்சிகரமான நிலவுகள் தொடர்ந்து ஜியோ பொலிட்டிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. அடுத்த காணொலியில் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.